வணக்கங்க ஐயா. தலவாக்குட்டி மடத்தில் அவரோட நிர்வாண சாமியோட ஜீவ சமாதிகிட்ட போய் நிற்கும்போதே கையில் விறுவிறுவிறுன்னு அப்படியே அந்த ஒரு எனர்ஜி ஏறிச்சு. சரி, அங்கே அந்த ஒரு சரி வந்து உட்காருவோன்னு அடுத்து அந்த இன்னொரு சாமிக்கிட்ட போனால் அங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. மறுபடியும் வந்து இவர்கிட்டயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி மூலாதாரத்தில் உட்கார சொல்லவில்லை, ஒவ்வொரு நாள் கீழே அப்படியே இறக்கி மூலாதாரத்தில் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து தொண்டையும் ஆக்னிலையும் அந்த தலையும் வந்து ஒரு மாதிரி இருந்தது. தொண்டையில் வந்து ஒரு குறுகுறுப்பு இருந்துச்சு. அப்புறம் தலை வந்து ஒரு 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 மயக்கமாக இருந்துச்சு. அந்த பாரம்னா தலைவலி பாரம் இல்லை, அது வேறு மாதிரி ஒரு பாரமாக இருந்தது. ஒரு கணம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு காற்று வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே பம்ப் பண்ணி அழுத்தின மாதிரி இருந்தது. அப்புறம் அதேமாரி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். அடுத்து வந்து எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நிற்கக்குள்ள அந்த அந்த கை விரலில் வந்து அந்த விறுவிறுப்பு அப்படியே நல்லா புரியுது, அப்படி ஏறுறது. அந்த அந்த கையை வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸபிளான காற்று வந்து அப்படியே தள்ளுனா என்ன மாதிரி ஒரு கணம் இருக்குமோ அந்த மாதிரி கையெல்லாம் அப்படி கனமாக இருந்ததுங்க ஐயா. ஒரு 2 மணி நேரம் நான் 2 மணி நேரம்க்கு மேலே உட்காந்துருந்தேன் ஐயா. உட்காந்துட்டு வந்து கிளம்பி வரக்குள்ள கூட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்த அந்த கையெல்லாம் அந்த விறுவிறுவிறுன்னு அந்த இருந்துச்சு. ஒரு வைப்ரேஷன் இருந்தது. அங்கே கூட எண்ணமற்ற நிலையில் உட்காந்துருந்தேங்க ஐயா. எண்ணமற்ற நிலையில் அது நெற்றியில் எல்லாமே வந்து ஒரு 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 தங்க கலரு இல்லைன்னா வெள்ளை கலரு இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தது. நல்லா இருந்ததுங்க ஐயா, நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கொடுப்பினையான நாளாக இருந்துச்சுங்க ஐயா. உங்களோட ஆசீர்வாதத்தில் அருமையாக என்ஜாய் பண்ணேங்க ஐயா. முடிச்சுட்டு மறுபடியும் இந்த மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயில் வந்தாலும் அந்த வைப்ரேஷன் என்னால் உணர முடிஞ்சுது. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ